லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, நேர்காணல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட யூதா மக்கள். தலைமை குரு செராயாவையும் துணை குரு செப்பனியாவையும் காவலர் மூவரையும் மெய்காப்பாளர் தலைவன் சிறைப்பிடித்தான். போர் வீரர்களின் தலைமை அதிகாரிகளையும் நகரில் இருந்த அரசவையோருள் 5 படை தேர்வு மற்றும் பயிற்சி அலுவலரின் செயலரையும் நகருள் கண்ட பொதுமக்களுள் 60 பேரையும் அவன் நகரினின்று கடத்தினான். மெய்காப்பாளர் தலைவன் நெபுசரதான் அவர்களை பிடித்து இரிபலாவில் இருந்த பாபிலோனிய மன்னனிடம் கொண்டு சென்றான். பாபிலோனிய மன்னன் ஆமாத்து நாட்டின் இரிபலாவில் இவர்களை வதைத்து கொன்றான். இவ்வாறு யூதா மக்கள் தங்கள் சொந்த நாட்டினின்று நாடு கடத்தப்பட்டார்கள். யூதா அரசன் யோயாக்கினுடைய அடிமைத்தனத்தின் 37ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 27ஆம் நாளன்று, அதாவது பாபிலோனிய மன்னன் எபில் மெரோதாக்கு ஆட்சியேற்ற ஆண்டில், யூதா அரசன் யோயாக்கினை தலைநிமிரச் செய்து சிறை நின்று விடுவித்தான். அவன் யோயாக்கினுடன் கனிவாய் பேசி பாபிலோனில் தன்னோடு இருந்த அரசர்களுக்கு இல்லாத சிறப்பை அவனுக்கு அளித்தான். எனவே யோயாக்கின் தன் சிறை உடைகளை களைந்தெறிந்தான். அவன் தன் வாழ்நாள் எல்லாம் அரசனுடன் தவறாது விருந்துண்டு வந்தான். அவனுடைய அன்றாட தேவைகளுக்காக அவன் வாழ்நாள் முழுவதும் மன்னனால் அவனுக்கு ஒவ்வொரு நாளும் செலவுப்படி வழங்கப்பட்டு வந்தது. நேர்காணல். எதிர்நோக்கின் திருப்பயணிகள் ஆண்டு அனுபவம். நாளுக்கு நாள் கடவுள் நமக்கு தரும் எதிர்நோக்கின் கொடையால் நம் வாழ்க்கையை நாம் நிரப்ப வேண்டும். அக்கொடையை தேடும் அனைவருக்கும் அந்த எதிர்நோக்கானது சென்றடைய அனுமதிக்க வேண்டும். எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது என்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்களுக்கிணங்க இந்த 2025ஆம் ஆண்டிற்கான யூபிலியானது நமது திரு அவையில் பல்வேறு வகைகளில் சிறப்பிக்கப்பட்டு வருகின்றது. அவ்வகையில் தல திரு அவைகளில் நடைபெறும் யூபிலி சிறப்பு நிகழ்வுகள் பற்றி இன்றைய நம் நேர்காணலில் நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருப்பவர் அருள்பணி டேனியல் சர்மா. வேலூர் மறைமாவட்ட அருள் பணியாளரான டேனியல் சர்மா அவர்கள் சென்னை லொயோலா கல்லூரியில் காட்சி தொடர்பாடலில் முதுகலை கல்வி பயின்றவர். பங்கு பணி, தகவல் தொடர்பு இறையியல், இளையோர் பணி, சிறைப்பணி, தகவல் தொடர்பு பணி ஆகியவற்றில் அதிக ஆர்வம் கொண்டவர். தற்போது செம்மியமங்கலம் பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கும் அருள் தந்தை டேனியல் சர்மா அவர்களை எதிர்நோக்கின் திருப்பயணிகள் ஆண்டு அனுபவம் பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் அருள் தந்தை டேனியல் சர்மா அவர்களே. எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற இந்த யூபிலி ஆண்டு 2025 பற்றிய உங்களது கருத்து என்ன என்பது பற்றி எங்களுக்கு கொஞ்சம் எடுத்துரைக்க முடியுமா? அன்பு வத்திக்கான் வானொலி நிலைய நேயர்களுக்கு வணக்கம். திரு அவையினுடைய எதிர்நோக்கின் யூபிலி ஆண்டு 2025 கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் யூபிலி ஆண்டு என்னை பொறுத்தவரையில் பல கருத்துக்களை எனக்கு வழங்கினாலும், இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளாகிய நமக்கு தாய் திரு அவை ஒருங்கிணைப்பு, பங்கேற்பு, மறைப்பணி ஆகியவற்றை கருத்தாய்வு செய்து கூட்டொருங்கியக்கம் சார்ந்த மாமன்றத்தின் 16ஆம் பொது அமர்வில் முதல் அமர்வை நிறைவு செய்ததனுடைய ஒரு பயனாக ஊடாக நமக்கு இந்த யூபிலி ஆண்டு 2025 நமக்கு தந்திருக்கிறது. இது மறைமாவட்ட நிலையில் அனைத்து பொது நிலையினரும் உரையாடல்களில் பங்கு கொண்டு உலகில் உள்ள அனைத்து நாடுகளினுடைய குரல்களையும் தெளிவாக கேட்டு அகில உலக நிலையின் ஒருங்கிணைப்பு, பங்கேற்பு, மறைப்பணி
ஆகியவற்றை கலந்துரையாடல் செய்யவும், மறைப்பணியில் கூட்டொருங்கியிருக்க திரு அவை என்ற ஒருங்கிணைந்த ஒரு செயல்பாட்டோடு நோக்கத்தோடு நாம் செயல்படவும் இந்த யூபிலி ஆண்டினுடைய பொன்மொழியாக எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்கிற ஒரு தலைப்பை நமக்கு திருத்தந்தை வழங்கி இருக்கிறார். உறுதியில்லா நிலை மற்றும் துன்பங்களை உருவாக்கிய பெருந்தொற்று மற்றும் போர்க்காலங்கள் இவர்களின் மத்தியில் எதிர்நோக்கின் முக்கியத்துவத்தை நாம் திருத்தந்தை பிரான்சிஸ் கோடிட்டு காட்டுகிறார். கற்றறிந்து கொள், இறைவேண்டல் செய், எழுந்து நட, இந்த சொற்களை நாம் இன்னும் அதிகமாக நினைவில் கொண்டு இந்த யூபிலி ஆண்டை நாம் தயாரித்து இப்பொழுது யூபிலி ஆண்டிற்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். அத்தோடு 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகள் உள்ளடக்கிய 4 அமைப்பு ஆவணங்களை நாம் கற்றறிவதும் யூபிலி ஆண்டுடைய மைய நோக்கமாகவும் இருக்கிறது. நாம் இந்த யூபிலி ஆண்டை கொண்டாடுகிற வகையில் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்கிற மைய கருத்தினை திருத்தந்தை நமக்கு வழங்கியிருக்கிறார். திரு அவையும் நாம் ஒவ்வொருவரையும் கொண்டாடுவதற்கான பெருந்தொற்றுக்கு பின் போர் தாக்கம் காணும் உலகிற்கு எதிர்நோக்கு தேவை. எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் நம் குடும்பங்கள், பணித்தளங்கள், பங்குகள், மறைமாவட்டம், சமூகம் ஆகியவற்றை எதிர்நோக்கின் ஒளியேற்றவும், கிறிஸ்து அரசர் நம்மில் எதிர்நோக்கின் கதிரை ஊன்ற செய்யவும், பணிவிடையின் பாதையில் நாம் நடக்கவும் இந்த யூபிலி ஆண்டு ஊக்கமளிக்கிறது. அதோடு இந்த யூபிலி ஆண்டிலே நாம் 3 சிந்தனைகளை அல்லது 3ஐ நாம் கொண்டாட நம்மை அழைக்கிறது. முதலாவது இயேசுவை கொண்டாடுவது. அவருடைய பிறப்பு, வாழ்வு, பணி, பாடுகள், சாவு மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை நினைவு கூறவும், அவரை இன்னும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ளவும், இன்னும் மென்மையாய் நாம் அவரை அன்பு செய்யவும், இன்னும் நெருக்கமாய் அவரை பின்பற்றவும், மன உறுதியுடன் நாம் பலன் தரவும், நாம் பல முயற்சிகளை மேற்கொள்ளவும் திரு அவை அழைக்கிறது. 2வது, திரு அவையை நாம் கொண்டாடுவது. இவரே நம் தாயும் ஆசிரியருமாய் இருக்கிறார். நம் உடனிருப்பாலும் பங்களிப்பாலும் நம் புனித கத்தோலிக்க திரு அவைக்கு நம் உறுதியை நாம் புதுப்பிக்கவும் இந்த யூபிலி ஆண்டு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. 3வது, நம்மையே நாம் கொண்டாடுவது. நம்முடைய தனி வரங்களாலும் கொடைகளினாலும் அழைப்புகள் மற்றும் பணிகளினாலும் நம் வாழ்க்கை முறைகள் மற்றும் விழுமியங்களினால் நாம் ஒருவரை ஒருவர் கொண்டாடவும், கடவுளை நினைவில் கொள்ளவும், அவரோடும் அவரது திரு அவையோடும் நாம் கொண்டுள்ள அந்த உறவை நாம் ஆய்வு செய்து பார்க்கவும், கடவுளோடும் அவர் தம் மக்களோடும் நமக்கான அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளவும் இந்த யூபிலி ஆண்டு அழைப்பு விடுப்பதாக நான் கருதுகிறேன். இந்த யூபிலி ஆண்டு இறை மக்களுக்கு எத்தகைய அனுபவத்தை கொடுக்க வேண்டும், நாம் எப்படி வாழ வேண்டும் என்பது பற்றிய உங்களது தனிப்பட்ட கருத்து என்ன என்பதை கூற முடியுமா? இந்த யூபிலி ஆண்டு மக்களுக்கு எத்தகைய படிப்பினைகளை வழங்க வேண்டும் அல்லது மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி நாம் சிந்திக்கையில் பல நிலைகளில் நமக்கு தோன்றுவது, பல யூபிலி ஆண்டுகளை நாம் கொண்டாடுவது, அதில் என்ன சிறப்பு இருக்கிறது அல்லது இதில் என்ன சிறப்பு இருக்கிறது என்பதை நாம் தவிர்த்து, மக்கள் இந்த யூபிலி ஆண்டு மக்களுக்கு எதிரிகளின் இடையிலான அந்த சமரசம், மத மாற்றம் மற்றும் நல்லிணக்கத்தை மக்களிடையே வளர்க்குவது. எப்படி எதிரிகளிடையே இருக்கிற அந்த வேற்றுமைகளை, பிளவுகளை கலைந்து எல்லோரும் என்னுடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து மத நல்லிணக்கத்தை நம்மிடையே இந்த இந்திய சூழலில் உருவாக்குவது நல்லதாக இருக்கும். இதன் விளைவாக ஒற்றுமை, நம்பிக்கை, நீதி, சகோதரத்துவம், மகிழ்ச்சி, சமாதானம் என கடவுளுடைய சேவைகளாக இவைகள் இருக்கிற பொழுது இன்னும் அதிகமாக கடவுளின் சேவைகளாக இவற்றை மக்கள் ஏற்று இன்னும் அர்ப்பணிப்போடு வாழ்கிற வகையில் அவர்கள் மாற வேண்டும். இந்த அனுபவத்தை இந்த யூபிலி ஆண்டு மக்களிடையே தர வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாக இருக்கிறது. இன்றைக்கு இந்திய சூழலில் பார்க்கிற பொழுது பல வகையிலே நாம் பிளவுபட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள் மத்தியில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது நம்பிக்கையை இழந்தவர்களாயினும் பல நிலைகளில் இருக்கிறார்கள். இத்தகைய நிலையில் இருக்கிற பொழுது யூபிலி ஆண்டு முக்கியமாக ஒரு நம்பிக்கையை மக்களிடையே வளர்ப்பதாக இருக்கும். நம்பிக்கையின் அனுபவங்களை மக்கள் பெற்றவர்களாக இருக்கும். அதிலும் தாண்டி யூபிலி ஆண்டு நமக்கு தருகிற இந்த 7 கூறுகளில் முக்கியமாக இருக்கிற 5 கூறுகளை மக்கள் முக்கியமாக தங்களுடைய வாழ்விலை எடுத்துக்கொண்டவர்களாகும் அல்லது அதை பின்பற்றுபவர்களாக மாற வேண்டும். 1 ஒப்புரவு. கடவுளை
நம் வாழ்வின் மையமாக கொண்டு சமூக நீதியை மீட்டெடுத்து ஒப்புரவு அடையாளத்தை அவர்கள் பெற ஆசைக்கிறது. இரண்டாவது, இறைவேண்டல் செய்தல். கடவுளின் திருமுன்னிலையில் மனம் திருந்தி அவருடைய அன்பை பெற்றுக் கொள்பவர்களாக மாறும். மூன்றாவது, வழிபாடு. திரு அவையில் அனைத்து வழிபாடுகளிலும் இணைந்து செயல்படுபவர்களாக. நான்காவது, நம்பிக்கை அறிக்கை. திருமுழுக்கு பெற்றவரின் அடையாளமாக இருக்கிற திருத்தூத நம்பிக்கை அறிக்கையையும் நீசேன் அறிக்கையையும் மனதாறு பொருள் உணர்ந்து ஜெபிப்பவர்களாக. இறுதியாக பாவ மன்னிப்பு பலன்களை பெற்றவர்களாக கடவுளின் இரக்கத்தை அனுபவித்தல், நம் துன்பங்களை கடவுளிடம் ஒப்புக் கொடுத்தல், அதன் வாயிலாக அவருடைய மன்னிப்பை நாம் பெற்று அதன் மூலம் இன்னும் கடவுளை அதிகமாக நேசிப்பவர்களாக விரும்புபவர்களாக இருக்க வேண்டும் என்பதை மக்கள் இந்த யூபிலி ஆண்டிலே உணர வேண்டும். அதையும் தாண்டி இந்த யூபிலி ஆண்டு பல நன்மைகளை நமக்கு வழங்கினாலும், பல கருத்துக்களை மக்களுக்கு தந்தாலும், ஒரே ஒரு கருத்தாக திருத்தந்தை வலியுறுத்துவது நாம் எல்லோரும் எதிர்நோக்கின் திருப்பயன். எதிர்நோக்கு ஒருபொழுதும் ஏமாற்றம் தராது என்பதை இந்த மக்கள் உணர்ந்து நம்பிக்கையில் வளர வேண்டும். வளர்கிற பொழுது இந்த யூபிலி ஆண்டு இன்னும் வலிமை மிக்கதாக, சிறப்பு மிக்கதாக, பயனுள்ளதாக எல்லோருடைய வாழ்விலும் அமையும் என்பது என்னுடைய நம்பிக்கையாக இருக்கு. எனவே அன்பு வத்திக்கான் வானொலி நேயர்களே, இந்த யூபிலி ஆண்டின் வழியிலாக திருத்தந்தையின் வாயிலாக கடவுள் நமக்கு பல அருள் வளங்களை தருகிறார். அதை நாம் பெற்றுக்கொள்பவர்களாக, அதன் வாயில் நம்முடைய வாழ்வை நாம் மேம்படுத்துபவர்களாக வாழ இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து இறையருள் நம்மை வழிநடத்தட்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி தந்தையே. மிக அருமையாக, தெளிவாக எதிர்நோக்கின் திருப்பயணிகள் ஆண்டு குறித்த அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களது பணி சிறக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். தாயும் தந்தையும் வெறுத்தாலும், உடன் பிறந்தோர் என்னை எதிர்த்தாலும், நண்பர்கள் பகையானாலும், நண்பர்கள் பகையானாலும், என் வழிபாதையில் உடன் நடந்தாய், என் வழிபாதையில் உடன் நடந்தாய். அருள் நிறைவே என் ஆண்டவனே, அகிலத்தை ஆளும் அன்புருவே, ஆதியும் அந்தமும் மாணவனே, அருள்மழை பொழிந்தென்னை காத்திடுமே. அருள் நிறைவே என் ஆண்டவனே, ஆண்டவனே. எதிர்நோக்கின் திருப்பயணிகள் ஆண்டு அனுபவம் என்ற தலைப்பில் இன்றைய நேர்காணலை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். 2022ஆம் ஆண்டோடு ஒப்பிடுகையில் 2023ஆம் ஆண்டில் கத்தோலிக்கர்களின் எண்ணிக்கை 1.15 விழுக்காடு அதிகரித்திருந்ததாகவும், அதே வேளையில் மேய்ப்புப் பணியாளர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாகவும் அண்மையில் வெளியிடப்பட்ட 2025ஆம் ஆண்டு திருப்பீட ஆண்டு புத்தகம் தெரிவிக்கின்றது. கத்தோலிக்கர்களின் எண்ணிக்கை உலக அளவில் 2022ஆம் ஆண்டில் 139 கோடியாக இருந்தது. 2023ஆம் ஆண்டில் 140 கோடியே 60 லட்சமாக உயர்ந்துள்ளதாக கூறும் திரு அவை குறித்த புள்ளி விவரங்களை வெளியிடும் திருப்பீட ஆண்டு புத்தகம்
ஒவ்வொரு கண்டத்திலும் வாழும் கத்தோலிக்கர்கள் குறித்த விவரங்களையும் வெளியிட்டுள்ளது. 2022 மற்றும் 2023 ஆண்டுகளின் புள்ளி விவரங்களை வெளியிடும் இந்த ஏடு உலக கத்தோலிக்கர்களுள் 20 விழுக்காட்டினர் ஆப்பிரிக்காவில் வாழ்வதாகவும், காங்கோ குடியரசு, நைஜீரியா, உகாண்டா, தன்சானியா, கென்யா போன்றவை ஆப்பிரிக்காவில் கத்தோலிக்கர்களின் எண்ணிக்கையை அதிகமாக கொண்டுள்ள நாடுகளாகவும் தெரிவிக்கின்றது. உலகின் கத்தோலிக்கர்களுள் 47.8 விழுக்காடு, அதாவது ஏறக்குறைய பாதி கத்தோலிக்கர் அமெரிக்க கண்டத்தில் வாழ்வதாகவும், இதில் 27.4 விழுக்காட்டினர் தென் அமெரிக்காவிலும், 6.6 விழுக்காட்டினர் வட அமெரிக்காவிலும், 13.8 விழுக்காட்டினர் மத்திய அமெரிக்காவிலும் வாழ்வதாக தெரிவிக்கின்றது. உலக கத்தோலிக்கர்களுள் ஏறக்குறைய 11 விழுக்காட்டினரே ஆசியாவில் வாழ்கின்றனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தந்தையின் உடல் நலனுக்காக தொடர்ந்து ஜெபித்து வரும் அனைவருக்கும் திருப்பிடம் தன் நன்றியை வெளியிடுவதாகவும், உடல் நலம் குன்றிய நிலையிலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தொடர்ந்து திரு அவைக்கும் மனிதகுலத்திற்கும் சேவையாற்றி வருவதாகவும் தெரிவித்தார் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர். உடல் நலம் குன்றிய நிலையிலும் திரு அவைக்கும் மனித குலத்திற்குமான திருத்தந்தையின் பணி ஆர்வம் சிறிதளவும் குறையவில்லை என்ற திருப்பிடத்தின் வெளியுறவுத்துறையின் செயலர் பேராயர் கேலகர் அவர்கள், உடல் நலமின்றி இருந்தாலும் அவரின் பணிகள் வேறுவிதமாக தொடர்கின்றன என்றார். ரோம் நகரில் இயேசபையினர் கீழ் இருக்கும் இயேசு கோவிலில் திருத்தந்தையின் உடல் நலத்திற்காக திருப்பலி நிறைவேற்றி மறைவுரை வழங்கிய பேராயர், உலகம் முழுவதும் திருத்தந்தைக்காக இறைவேண்டல் நிகழ்த்தி வருவது குறித்து தான் நன்றி உரைப்பதாகவும் தெரிவித்தார். கடந்த 75 ஆண்டுகளாக தங்களிடையே அரசியல் உறவை கொண்டிருக்கும் இந்தோனேஷியாவும் வத்திக்கானும் அதனை மேலும் பலப்படுத்த ஆவல் கொள்வதாக திருப்பிடத்திற்கான இந்தோனேஷிய தூதுவர் ஆவலை வெளியிட்டார். 1950ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 13ஆம் தேதி இந்தோனேஷியாவிற்கும் வத்திக்கானிற்கும் இடையே அரசியல் உறவு உருவாக்கப்பட்டதன் 75ஆம் ஆண்டு நிறைவு குறித்து ஃபீதேஸ் செய்தி நிறுவனத்திற்கு நேர்முகம் வழங்கிய திருப்பிடத்திற்கான இந்தோனேஷிய தூதுவர் மைக்கேல் ட்ரியாஸ் குஞ்சாயானோ அவர்கள், டச்சு நாட்டிலிருந்து விடுதலை பெற்ற 5 ஆண்டுகளிலேயே திருப்பிடத்திற்கும் இந்தோனேஷியாவிற்கும் இடையே அரசியல் உறவு உருவாக்கப்பட்டது குறித்து மகிழ்ச்சியை வெளியிட்டார். சரிநிகர் தன்மை, சுதந்திரம், ஜனநாயகம் மற்றும் அமைதிக்காக உழைப்பதில் வத்திக்கானும் இந்தோனேஷியாவும் ஒரே கோட்டில் இருக்கின்றன என்பதையும் எடுத்து எம்பினார் வத்திக்கானிற்கான இந்தோனேஷியாவின் தூதுவர் குஞ்சனாயோனோ. மியான்மர் நாட்டில் தொடர்ந்து கொண்டிருக்கும் ரத்தம் சிந்தல்களில் ஒன்றிப்புக்கான அழைப்பை அனைவர் முன்னிலையிலும் வைப்பதாக அழைப்பு விடுத்தார் மியான்மர் கர்தினால் சார்ல்ஸ் மவுங்போ. மியான்மர் நாட்டின் யாங்கூன் பெருமறை மாவட்ட துணை ஆயராக ரெய்மன் வாய்லின்குதின் அவர்களை திருநிலைப்படுத்திய திருப்பலியில் மறைவுரையாற்றிய கர்தினால் போ அவர்கள், மியான்மரில் காயப்படுத்தப்பட்டுள்ள மக்களிடையே குணப்படுத்தலின் நம்பிக்கையை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தையும், அது நம் ஒவ்வொருவரின் குணப்படுத்தும் இருப்பு, வார்த்தைகள் மற்றும் மேய்ப்பு பணி நடவடிக்கைகள் வழி வெளிப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். மியான்மர் நாட்டின் முதல் தமிழ் ஆயராக ரெய்மன் வாய்லின்குதுன் அவர்களை திருநிலைப்படுத்திய கர்தினால், நெருக்கடிகளையும் வருங்காலம் குறித்த நிலையற்ற தன்மைகளையும், அரசியல் குழப்பத்தையும், குடிபெயர்தல்களையும், சமூக துயர்களையும் சந்தித்து வரும் மியான்மரில் ஆயர் என்பவர் நம்பிக்கையின் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என மொழிந்தார். பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் அமைதி ஒப்பந்தத்தை மீறியதன் வழியாக மரணங்களுக்கும் அழிவுக்கும் இஸ்ரேல் காரணமாகியுள்ளது எனவும், அமைதி ஒப்பந்த மீறல் குறித்த அனைத்துலக சமுதாயத்தின் மௌனம் மேலும் வன்முறைகளுக்கு வழிவகுத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது பாக்ஸ் கிறிஸ்டி பிறரன்பு அமைப்பு. பாலஸ்தீன பகுதியில் விதிக்கப்பட்டுள்ள தடைகள் அகற்றப்பட வேண்டும், வன்முறைகள் நிறுத்தப்பட வேண்டும் போன்றவைகளுக்கும் அழைப்பு விடுத்தது பாக்ஸ் கிறிஸ்டி அமைப்பு. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம்.